ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கன்னிராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். இது மிக மிக சிறப்பு. 7ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. வண்டி வாகன சேர்க்கைகள் தாராளமாக வாங்கலாம், வீடு நிலம் வாங்கலாம். அதுக்கான முன்பணம்லாம் இப்போ கட்டியிருப்பீங்க, முன்பணம்லாம் கொடுத்துருப்பீங்க. ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், வீடு கூட கட்டிக்கிட்டு இருப்பீங்க சில பேர். அதேமாரியான முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும். வீடு கட்டி இந்த டயத்தில் கரெக்டாக கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள், அடுத்தடுத்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க கன்னிராசிக்காரங்க. அப்படி வீடு இடம் வாங்காதவங்க இப்போ வாங்குறதுக்கான முயற்சிகள் இறங்குவீங்க. ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் புதிய புதிய யுக்திகளை கண்டுபிடிப்பீங்க. புதுசாக சில விஷயங்களை செஞ்சு தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க, தொழிலில் லாபத்தை பார்ப்பீங்க, தொழிலில் ஏற்றத்தையும் பார்ப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்ப நபர்களுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் சேரும். உங்களுடைய ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், கொஞ்சம் ஒரு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் ஒரு தடுமாற்றங்கள் இதெல்லாமே இருந்தது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை கேது பகவான் மேலே பதிகிறதுனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவுகளில் அந்த தயக்கத்தில் இதில் எல்லாமே விட்டு விலகிடும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருப்பாங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு வேலை தேடிட்டு இருக்கோம், அந்த வேலை தேடுறதுல ரொம்ப சின்ன ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, கரெக்டான ஒரு இடம் அமையல அப்படின்னு ஒரு மனசு குறையோடு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் கரெக்டாக தெளிவாக ஒரு அற்புதமான ஒரு வேலை அமையும். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுமே பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது மிக மிக சிறப்பு இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் அதே 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய 7ஆம் பார்வை 4ஆம் இடத்துல பதியுது. ராசி அதிபதி சூரியன் சுக்கிரன், இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இதுவுமே ரொம்ப சிறப்பு. தாயின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. தாய் வழி சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப நாளாக ஒரு சொத்து ஒன்று இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த டயத்தில் தெரிய வரும். இந்த டயத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும். விரையாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள், அதாவது தொழில் பண்ணுறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குற வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே பண்ணுங்கள். இதேமாரி பண்ணும்போது விரயங்கள் குறையும். விரயம் குறைஞ்சதுன்னா நமக்கு லாபம் தானே, லாபங்கள் அதிகரிக்கும். வீடு நிலம் வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸை வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேருக்கு ஒரு வீடு, வாடகை வீடு வேணும் சார் அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும். தொழிலுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு நிலம் வாங்கி வைக்கிற ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த டயத்தில், இந்த மாதத்தில் நீங்கள் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டார்கெட்டை சூப்பராக கரெக்டாக தெளிவாக அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அந்த விஷயத்தை எல்லாமே ரொம்ப அழகாக முடிச்சிருவீங்க. தொழிலில் லாபங்கள் ஏற்படும். அதிகப்படியான வருமானம் உங்களுடைய கைகளுக்கு சேரும். ராசிக்கு 2ஆம் அதிபதியும் அவர் தான், பாக்யாதிபதியும் சுக்கிரன் தான். அப்போது உங்களுடைய பேச்சில் ரொம்ப தன்மை வெளிப்படும். ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியூருக்கு போவீங்க. அதன் மூலமாக அந்த பிரயாணங்கள் மூலமாக லாபங்கள் வரும். பிரயாணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து வேலை பார்க்குறவங்க, அரசு சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. கணக்கு வழக்குகள் தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கணக்குகளை தெளிவாக வச்சுக்கணும்னா அதுக்கப்புறம் வழக்குகள் தான் வரும். அதனால தான் கணக்கு வழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கணக்கு எழுதுறது ரொம்ப வழக்கமாக தெளிவாக பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். சின்ன வியாபாரிகள், பெரிய லெவலில் தொழில் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
வருமானம் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் ஏற்படும், அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வரவால் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கன்னிராசிக்காரங்க இந்த டயத்தில் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்புங்க. பெருமாள் கோவிலில் இருக்கிற மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு போங்க, தாமரைப்பூ மாலை போடுங்க, மல்லிகைப்பூ மாலை போடுங்க. இதன் மூலமாக தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டு வியாபாரங்கள், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். வெளிமாநிலங்களில் இருந்து வந்து உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் எல்லாமே வரும். மகாலட்சுமி வழிபாடு மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வந்து நல்லபடியாக தெளிவாக எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் கன்னிராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் பதிலும் கொடுக்குறேன். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.